Good morning, students. Standard 12th, Subject Physics, Unit 3, Magnetism and Magnetic Effect of Electric Current. Topic, Basic Properties of Magnets. ஸோ ப்ரீவியஸ் ப்ரெசன்டேஷனில் நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி பார்த்துருந்தோம் சரிங்களா. இப்போ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்ததாக எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்குறதுக்கு ஒரு 3 எலமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சரிங்களா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அடுத்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற அந்த 3 எலமெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்னெட்ஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்குறோம். இப்போ மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் சைஸில் இருக்க இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார் மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ நான் ஒரு பார் மேக்னெட் எடுத்துருக்கிறேன். இந்த பார் மேக்னெட்டோட டைபோல் மொமெண்ட்னா என்ன அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார் மேக்னெட்டில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பார் மேக்னெட்டோட சென்டர் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரிங்களா. அடுத்ததா இதோட 2 எண்ட், ஒரு எண்டை என்ன எடுத்துக்கிறோம், நார்த் டெர்மினல் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று சவுத் போல் அப்படின்னு எடுத்துக்கிறோம், நார்த் போல் சவுத் போல். இப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை 2L அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம் சரிங்களா. இதான் ஒரு பார் மேக்னெட். இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துடலாம். டெஃபினிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த்தை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, QMனு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த QM இதை தான் என்ன சொல்றோம், போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றேன். இந்த போல் ஸ்ட்ரென்த்தையும் எதையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா மேக்னெட்டிக் லென்த், அந்த மேக்னெட்டிக் லென்த்னா வேற ஒன்றும் இல்லை, நார்த் போல் டு சவுத் ஆர் சவுத் போல் டு நார்த், இந்த டிஸ்டன்ஸ் அதாவது 2L. இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை எப்படி எடுத்துக்கலாம், QM இன்ட்டு 2L அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் சரிங்களா. இதைத்தான் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் லென்த். நம்ம இதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் பார்த்துருக்குறோம். அங்கே 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும், அதுவும் டைபோல் அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் அங்கே இருக்கும், ப்ளஸ் Q மைனஸ் Q அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சார்ஜஸையும் அதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட வேல்யூ கிடைக்கும். இங்கே நம்ம மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்தையும் மேக்னெட்டிக் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், இதோட டைபோல் மொமெண்ட் கிடைச்சிரும். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் பாருங்க, P வெக்டார் M இஸ் ஈக்குவல் டு QM இன்ட்டு D வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. D அப்படிங்கிறது அந்த லென்த்தை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், D வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். நார்த் போல் சவுத் போல்ல இருந்து நார்த் போல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ், இதோட மேக்னிடியூட் அப்படின்னு பார்த்தோம்னா 2L. ஸோ அதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 2Lங்கிறது சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ PM இஸ் ஈக்குவல் டு 2QM இன்ட்டு L அப்படின்னு எழுதலாம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டோட வேல்யூ. இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கான யூனிட் SI யூனிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், இதுதான் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கான யூனிட். அடுத்ததா இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுத் போல் டு நார்த் போல் இருக்கும் சரிங்களா. இப்போ பிஎம்மோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், இதான் பிஎம் வெக்டார் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டைரக்ஷன் எப்போதும் எப்படி இருக்கும், சவுத் போல் டு நார்த் போல். இதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நெகட்டிவ் சார்ஜில் இருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு இருக்கும், அது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன். அதே மாதிரி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் போல் டு நார்த் போல். இப்போ நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் பார்த்தாச்சு, சாரி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா. இதுவும் சேம் அதே மாதிரி தான், எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி தான். எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஒரு பாயிண்ட் சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதை தான் என்ன சொல்கிறோம், அது ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அது எப்படி ஃபீல்டை கிரியேட் பண்ணுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம அனதர் ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பாயிண்ட் சார்ஜ் மேலே இது ஒரு அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்,
கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அ ரீஜியன் ஆர் ஸ்பேஸ் அரவுண்ட் எவ்ரி மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். ஒரு மேக்னெட் இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு பார் மேக்னெட், இந்த பார் மேக்னெட் பக்கத்துல நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்மால் மேக்னெட் நான் வைக்கிறேன். இது இந்த மேக்னெட்டோட நார்த் போல். இப்போ என்ன ஆகும், இந்த பார் மேக்னெட் என்ன பண்ணும், ஒன்று ரிப்பல் பண்ணும் இல்லை அட்ராக்ட் பண்ணும். இப்போ இந்த பார் மேக்னெட் மேல ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலே போதும், அதாவது அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலே போதும், அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டெஃபினிஷன் பாருங்க. Magnetic field is the region or space around every magnet within which its influence can be felt by keeping another magnet in that region. அந்த ரீஜியன்ல நீங்க வேற ஒரு மேக்னெட்டை வைக்கும்போது அந்த அனதர் மேக்னெட் ஏதாவது ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை எ பார் மேக்னெட் ஆஃப் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். சரிங்களா, அதாவது யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான வேல்யூ. ஃபார்முலா பாருங்க, B vector is equal to F by QM அப்படின்னு எழுதிக்கிறோம். ஃபோர்ஸ் டிவைடட் பை போல் ஸ்ட்ரென்த். சரிங்களா, இதைத்தான் என்னன்னு சொல்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். இதோட யூனிட்டும் பாருங்க, ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால நியூட்டன் போட்டுறோம். அடுத்ததா என்ன இருக்கு, QM அப்படிங்கிறது இஸ் போல் ஸ்ட்ரென்த். போல் ஸ்ட்ரென்த் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஆம்பியர் -1 மீட்டர் -1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டெஃபினிஷன். சரிங்களா, அடுத்ததா மேக்னெட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு மேக்னெட்ஸ் தான் இருக்கு. ஒன்று நேச்சுரலா நம்ம கிடைக்கக்கூடிய மேக்னெட்ஸ், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். இந்த ரெண்டு மேக்னெட்ஸ் தான் இருக்கு. இப்போ நேச்சுரலா கிடைக்கக்கூடிய மேக்னெட்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அயன், கோபால்ட், நிக்கல் இதெல்லாமே நேச்சுரல் மேக்னெட்ஸுக்கு எக்ஸாம்பிள். இந்த நேச்சுரல் மேக்னெட்ஸோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். அடுத்ததா அதோட ஷேப் எப்படி இருக்கும்னா இர்ரெகுலரா இருக்கும். பட் நம்ம ஆர்டிஃபிஷியலா மேக் பண்ணக்கூடிய மேக்னெட்ஸ், சரிங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, அதோட ஷேப் ரெகுலரா இருக்கும். சரிங்களா, ரெக்டாங்குலர் ஷேப்பா இருக்கும், சிலிண்டர் ஷேப்ல இருக்கும். நீங்க ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் சர்க்குலர் ஷேப்ல ஒரு மேக்னெட் இருக்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நமக்கு தேவையான இதுல நம்மளால என்ன பண்ண முடியும், மேக்னெட்ஸை ஷேப்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு அடுத்ததா இப்போ நம்ம ரெண்டு மேக்னெட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் பார்த்துருக்குறோம், அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்ததா மேக்னெட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். சாதாரணமாக நீங்கள் எந்த ஒரு மேக்னெட்டை இந்த மாதிரி ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ணி விட்டாலும் அது எந்த டைரக்ஷனை தான் காட்டும், நார்த் சவுத் டைரக்ஷனை தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் பார் மேக்னெட் வில் ஆல்வேஸ் பாயிண்ட் அலாங் த நார்த் சவுத் டைரக்ஷன். எப்போதுமே அது எந்த டைரக்ஷனை தான் காட்டும், நார்த் சவுத் டைரக்ஷனை தான் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டைரக்ஷனில் நம்ம ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணோம்னா அந்த ஆக்சிஸ் தான் மேக்னெட்டிக் ஆக்சிஸ், அதாவது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்சிஸ்ல உள்ள ஒரு பிளேனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்தது தான். அடுத்ததா செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இப்போ ஒரு மேக்னெட் அனதர் மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா அதை பார்த்து அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அயன் ஃபில்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய இது எல்லாமே அயன் ஃபில்லிங்ஸ். சரிங்களா, இந்த அயன் ஃபில்லிங்ஸை இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அலைன் ஆகுது. அப்படின்னு அலைன் ஆகும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேக்னெட்டோட போல்ஸ், அதாவது இந்த சைட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபில்லிங்ஸோடைய கவுண்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு மேக்னெட்டுக்கே ஸ்ட்ரென்த் எங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதோட போல்ஸ் சைடு எப்படி இருக்கும், ஸ்ட்ரென்த் மேக்சிமமாக இருக்கும். சரிங்களா, அதனால தான் இந்த இடத்துல அந்த அயன் ஃபில்லிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேக்னெட்டோட எண்ட்ஸில் மட்டும் நிறைய ஒட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததா ஒரு மேக்னெட்டை நான் என்ன பண்ணுறேன், ரெண்டாக கட் பண்ணிடுறேன். இப்போ இதான் ஒரு மேக்னெட் இருக்கு, இந்த மேக்னெட்டை இதோட சென்டர் பாயிண்ட்ல நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெண்டு மேக்னெட் இது எப்படி ஆக்ட் ஆகும், இப்போ இந்த நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது மட்டும் நார்த் போல ஆக்ட் ஆகாது. சரிங்களா, அதே மாதிரி இது தனியா ஒரு சவுத் போல ஆக்ட் ஆகாது. நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமும் இது ரெண்டா பீஸா சேஞ்ச் ஆகி இது தனியா ஒரு மேக்னெட் ஆகும், இது ஒரு தனி மேக்னெட் ஆகும் ஆக்ட் ஆகும். இதுக்கு தனியா நார்த் சவுத் போல்ஸ் இருக்கும், இதுக்கும் நார்த் சவுத் போல்ஸ் இருக்கும். அப்போ
நமக்கு ஐசோலேட்டட் போல்ஸ் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. அதாவது ஒரு மேக்னெட்ல மட்டும், ஒரு மேக்னெட்ல நார்த் போல் மட்டும் இருக்கக்கூடிய மேக்னெட், இந்த மேக்னெட் சவுத் போல் மட்டும் இருக்கக்கூடிய மேக்னெட் அப்படின்னு நேச்சர்ல எந்த மேக்னெட்டுமே கிடையாது. சரிங்களா? அதான் இதுல கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு மேக்னெட்டோட 2 போலோட போல் ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்கும். அதனால தான் நீங்க இந்த டயகிராம்ல பார்த்தீங்கன்னாலும் சரி, இங்கேயும் QM தான் கொடுத்துருப்பாங்க சவுத் போல்ல, நார்த் போல்லையும் QM தான். எல்லா பக்கமுமே போல் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்கும். சரிங்களா? அதுவும் இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம இங்க பார்க்கணும். அடுத்ததா 5th பாயிண்ட் பாருங்க. இப்போ ஒரு பார் மேக்னெட் நான் எடுத்திருக்கிறேன். இந்த பார் மேக்னெட்டோட லென்த் அதோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் முடியுது. ஸோ இது வரைக்கும் உள்ள லென்த் அதை நான் என்ன எடுத்துக்கிறேன், 2L அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இது இந்த மேக்னெட்டோட ஜியோகிராபிக்கல் லென்த். இப்போ இந்த மேக்னெட்டோட போல்ஸ், சவுத் போல் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. நார்த் போல் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கு. இப்போ இந்த 2 போல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய லென்த், இதை L அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு பேரு மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்னது? மேக்னெட்டிக் லென்த். இப்போ நீங்க இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம், ஜியோகிராபிக்கல் அதாவது ஜியோமெட்ரிக்கல் லென்த்தும் மேக்னெட்டிக் லென்த்தும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்காது. எப்போதுமே ஜியோமெட்ரிக்கல் லென்த் அதிகமா இருக்கும். இப்போ இங்க மேக்னெட்டிக் லென்த் இத L அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஜியோமெட்ரிக்கல் லென்த்தை 2L எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம், நீங்க அந்த போல்ஸோட எண்டில் தான் சவுத் போல் இருக்கும், நார்த் போல் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அந்த பார் மேக்னெட்டுக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி தான் என்ன இருக்கும், அந்த போல்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு இடையில ஒரு ரேஷியோ இருக்கு. என்ன மாதிரியான ரேஷியோ அப்படின்னு பாருங்க. மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜியோமெட்ரிக்கல் லென்த்துக்கு இடையில உள்ள ரேஷியோ 5/6 இருக்கும். உதாரணத்துக்கு ஜியோமெட்ரிக்கல் லென்த்தோட வேல்யூ ஒரு 6 சென்டிமீட்டர்னு இருந்தா மேக்னெட்டிக் லென்த்தோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா இது வந்து எல்லா மேக்னெட்டுக்கும் காமன் தான். சரிங்களா? இந்த வேல்யூ 0.833 அப்படிங்கிற இந்த வேல்யூ எல்லா மேக்னெட்டுக்கும் காமன் தான். இந்த வேல்யூ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் லென்த் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் லென்த் இஸ் 5/6ன்னு. இதை வச்சு சில ப்ராப்ளம் கூட கேட்பாங்க. நீங்கள் 5/6 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும். இதில் எது 5 எது 6ன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். எப்போதுமே மேக்னெட்டிக் லென்த் கம்மியாக தான் இருக்கும், ஜியோமெட்ரிக்கல் லென்த் தான் அதிகமாக இருக்கும். ஸோ 6ங்கிறது ஜியோமெட்ரிக்கல் லென்த், 5ங்கிறது மேக்னெட்டிக் லென்த். சரிங்களா? இப்போ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க பாருங்க. Let the magnetic moment of bar magnet be Pm vector whose magnetic length is D is equal to 2L and pole strength is Qm. Compute the magnetic moment of the bar magnet when it is cut into 2 pieces அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மேக்னெட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க, அதோட டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்ததா அதோட லென்த் 2Lன்னு கொடுத்துருக்குறாங்க, போல்ஸ் வந்து QMன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மேக்னெட்டை கட் பண்ணோம்னா இதோட மொமெண்ட், மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எப்படி கட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னன்னா அலாங் இட்ஸ் லென்த், அதோட லென்த் வைஸா இப்படி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அடுத்ததா அதை எப்படி கட் பண்றோம்னா பெர்பெண்டிகுலரா கட் பண்றோம், அதாவது இந்த டைரக்ஷன். இப்படி ஒரு கட், இது பெர்பெண்டிகுலர் கட், இது லென்த் வைஸ் கட். இப்போ ஃபர்ஸ்ட் லென்த் வைஸ் பார்க்கலாம். இப்போ a bar magnet cut into 2 pieces along its length. அப்போ இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் இது 2 பீஸா எனக்கு கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பீஸ் பாருங்க, இதோட போல் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் இதை பாதியா எடுத்துட்டேன், கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ இந்த சைஸ் இருக்கிறது இப்போ இவ்வளோ சைஸ் தான் இருக்கு. இப்போ இதோட இனிஷியல் போல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா QMன்னு இருந்துச்சு. இப்போ போல் ஸ்ட்ரென்த் QM/2ன்னு மாறிடுச்சு, ஹாஃபாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக ஹாஃபாக கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? இது அனதர் மேக்னெட்லையும் இதே மாதிரி தான் இருக்கும், QM/2 QM/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். லென்த் பார்த்தீங்கன்னா லென்த்தில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, 2L லென்த் அதே லென்த் தான் இருக்கும். இப்போ டைரெக்டாக நம்ம அதுக்கான ஃபார்முலாவுக்கு போயிடலாம். மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா போயிடலாம். இதில் எது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, போல் ஸ்ட்ரென்த் மட்டும் QM/2
2 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ போல் டைபோல் மூமெண்ட்டோட ஃபார்முலா பாருங்க, மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா பாருங்க, QM டேஷ் 2L அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இது பேசிக் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தது. இதுல நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கான வேல்யூவை இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. QM டேஷ்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், QM டிவைடட் பை 2L. இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் கூட நீங்க என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அதை கேன்சல் பண்றதை கூட இது பண்ணிட்டு சாதாரணமாக என்ன பண்ணிருங்க, 1/2 காமனா வெளியில எடுத்துருங்க. இந்த இடத்துல 1/2ங்கிறத காமனா வெளியில எடுத்துட்டோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க, QM இந்த 2L ஆஃப் இன்ட்டு QM 2Lன்னு இருக்கும். ஏன் இந்த மாதிரி QM 2L வச்சிருக்கோம்னா, QM 2Lோட வேல்யூவை நம்ம என்ன எடுத்துக்கலாம், மேக்னெட்டிக் மொமெண்ட் PMன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1/2 PM. அப்போ என்ன ஆகுது, நம்ம கட் பண்ணோம்னா லென்த் வைஸ் கட் பண்ணோம்னா அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகுதுன்னா ஹாஃபா ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்த கேஸ்ல பாருங்க, பெர்பெண்டிகுலரா கட் பண்ணா என்ன ஆகும், பெர்பெண்டிகுலரா கட் பண்ணா 2 பீஸா மாறிடுது. இப்போ இதுல எது மட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்க, இந்த லென்த் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட லென்த் இவ்வளவுதான் கிடைக்கும். இப்போ இதை Lன்னு எடுத்துக்கிறோம். அடுத்த மேக்னெட்டோட லென்த் L. ஏன்னா ரெண்டை கட் பண்ணியாச்சு, ரெண்டு கம்பைன் ஆகிருக்கும் போது 2L. இப்போ கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல கட் பண்ணதுனால LLன்னு டிவைட் பண்ணிடுறோம் லென்த்தை. ஆனால் உங்களுக்கு போல் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ QM அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்போ இங்கே லென்த்துக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம், லென்த்துக்கு பதிலாக வேல்யூவை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். QM இன்ட்டு ஆஃப் 2L அப்படின்னு லென்த்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இது என்ன கிடைக்குது, ஆஃப் PM அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போவும் நமக்கு என்ன ஆகுது, அதோட மொமெண்ட்ல ஹாஃப் தான் நமக்கு கிடைக்குது, மேக்னெட்டிக் மொமெண்ட்ல ஹாஃப் தான் கிடைக்குது. பேரலா கட் பண்ணாலும் பெர்பெண்டிகுலரா கட் பண்ணாலும் நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவாயிருது, ஹாஃபா ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்ததா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, கம்ப்யூட் த மேக்னெட்டிக் லென்த் ஆஃப் யூனிஃபார்ம் பார் மேக்னெட் இஃப் த ஜியோமெட்ரிக்கல் லென்த் இஸ் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த பார் மேக்னெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் 12 சென்டிமீட்டர் ஜியோமெட்ரிக்கல் லென்த். இதுல என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் லென்த்தை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ நமக்கு அந்த ரேஷியோக்கான ஃபார்முலா தெரியும், ஜியோமெட்ரிக்கல் லென்த் அடுத்து மேக்னெட்டிக் லென்த், இதுக்கு இடையில உள்ள ரேஷியோவுக்கு ஃபார்முலா பாருங்க, 5/6 இன்ட்டு ஜியோமெட்ரிக்கல் லென்த்னு கிடைக்கும். இதில் ஜியோமெட்ரிக்கல் லென்த்தோட வேல்யூ 12, அப்போ 5/6 இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இப்போ மேக்னெட்டிக் லென்த்தோட வேல்யூ, அதாவது இந்த சவுத்தில் இருந்து இது வரைக்கும் உள்ள வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 10 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்ததா இந்த டயக்ராமில் அதை மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னு பார்த்தோம். அதே மாதிரி மேக்னெட்டை சுற்றி ட்ரா பண்ணக்கூடிய ஒரு இமேஜினரி லைன்ஸ், க்ளோஸ்டு கண்டினியூஸ் கர்வ்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதோட டைரக்ஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் வரும். நார்த் போல்ல ஸ்டார்ட் ஆகி சவுத் போல்ல டெர்மினேட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இன்சைடு த மேக்னெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சவுத் போல் டு நார்த் போல் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது இன்சைடு த மேக்னெட். ஓகேவா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணணும்னா, உதாரணத்துக்கு இதான் Pங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கால்குலேட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்றேன். இந்த டேஞ்சன்ட் எந்த டைரக்ஷனை காட்டுதோ அதுதான் அந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ இந்த Qங்கிற பாயிண்ட்ல பாருங்க, இதான் Qங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்ணோம்னா இதான் டேஞ்சன்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அடுத்து ஆறுங்கிற இந்த பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், இதுக்கு டேஞ்சன்ட் நம்ம டிரா பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், இந்த டேஞ்சன்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதை இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? அடுத்ததா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லைன் இன்னொரு லைனை கண்டிப்பா இன்டர்செக்ட் பண்ணாது. இந்த டயக்ராமை பாத்தீங்கன்னாலும் தெரியும், எல்லாமே இண்டிவிஜுவல் லைன்ஸா தான் இருக்குமே தவிர ஒரு லைனோட பார்த்து திடீர்னு ஒரு லைனுக்குள்ள போயிட்டு மறுபடியும் இன்னொரு லைனை இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம் உள்ள வராது. அப்போ இது எல்லாமே எப்படி இருக்கும், இண்டிவிஜுவல் லைன்ஸ் தான். அப்போ தே நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஒரு லைன் இன்னொரு லைனை கண்டிப்பா இன்டர்செக்ட் பண்ணாது. ஒருவேளை இன்டர்செக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல ஒரு லைனும் இன்னொரு லைனும் இப்படி இன்டர்செக்ட் ஆனிச்சுன்னா
இந்த பாயிண்ட்ல நான் ஒரு மேக்னெட்டிக் நீடில் வச்சேன்னா அந்த மேக்னெட்டிக் நீடில் ஒரே நேரத்தில் 2 டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணி காட்டணும். சரிங்களா? பட் அது பிசிக்கலா இம்பாசிபிள். அதனால ஒரு லைன் இன்னொரு லைனை எப்போதுமே என்ன பண்ணாது, இன்டர்செக்ட் பண்ணாது. சரிங்களா? அடுத்ததா நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு க்ளோஸ்டா இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் சொல்றோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த டயக்ராமே நீங்க பாருங்களேன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா போல்ஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட டென்சிட்டி அதிகமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு மற்ற இடத்த கம்பேர் பண்றதை விட. சரிங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, the degree of closeness of the field lines determines the relative strength of the magnetic field அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எங்கெல்லாம் க்ரௌடா இருக்கோ அங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், எங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அந்த இடத்துலலாம் லைன்ஸ் எப்படி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த டயக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் சவுத் போல் தான் வச்சிருக்காங்க, இங்கேயும் சவுத் போல். அப்ப இது ரெண்டும் லைக் போல்ஸ், இதுவும் நார்த் நார்த். அப்ப லைக் போல்ஸ் ஒன்னு என்ன பண்ணும், ரிப்பல்ஸ் பண்ணும். இந்த டயக்ராம பாத்தீங்கன்னா ஆப்போசிட் போல்ஸ் ஒன்னு என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அதுதான் இந்த டயக்ராம்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம கடைசியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போறோம். இதுக்கு ப்ரீவியஸா நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் number of electric field lines passing through the given area, that is called electric flux. அதே மாதிரி இங்க magnetic flux அப்படிங்கிறதுக்கு the number of magnetic field lines crossing per unit area is called magnetic flux. pi b ன்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இது magnetic flux. magnetic fluxக்கான ஃபார்முலா பாருங்க, pi b is equal to b vector dot a vector. இது ரெண்டுமே டாட் ப்ராடக்டா இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன்ல நமக்கு இங்க என்ன கிடைக்கும், cos θ கிடைக்கும். அடுத்ததா இங்க b வெக்டாரும் a வெக்டாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கணும், பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்க ஆங்கிள் θங்கிறது இது எதுக்கு இடையில உள்ள ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். அதுதான் இந்த இது நான் கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மால் ஏரியா. இந்த ஏரியா வழியா எவ்வளோ லைன்ஸ் பாஸ் ஆகுதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அடுத்து இந்த ஆங்கிள் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நான் எடுத்திருக்கேன்ல இந்த ஏரியா, இந்த ஏரியாவுக்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணணும். அதுதான் இந்த நார்மல். இப்போ இந்த நார்மல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. பேரலா இருக்கிறதுனால இங்க டீட்டாவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 0 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. பட் இந்த இடத்துல நான் எடுத்துருக்கக்கூடிய ஏரியாவை பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஏரியாவுக்கு நான் ஒரு நார்மல் ட்ரா பண்ணா அந்த நார்மல் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். இப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஆங்கிள் டீட்டான்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த ஆங்கிள் டீட்டாங்கிறது இந்த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் and the normal of area vector. அந்த ஏரியா வெக்டாருக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிளை தான் நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதுல இருந்து இதுல சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் b வெக்டார் இஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. b வெக்டாரும் இதுவும் ஒரே டைரக்ஷன், அதாவது நார்மலா இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ நார்மலா வேற ஒன்றும் இல்லை, இது b வெக்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், இதுக்கு பெர்பெண்டிகுலரா நான் ஏரியாவை எடுத்துருக்கிறேன். இதுதான் நார்மல். அப்படி எடுத்தா டீட்டாவோட வேல்யூ என்ன ஆகும், இப்போ இந்த ஏரியாவுக்கு நான் ஒரு நார்மல் ட்ரா பண்ணா அந்த நார்மல் தான் இது. இப்போ இந்த ரெண்டு லைனும் பேரலா இருக்கும். ஸோ டீட்டாவோட வேல்யூ 0. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், மேக்சிமமா இருக்கும். இதே இது பேரலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேரலா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது நான் எடுத்திருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் எடுத்திருக்கேன் ஒரு ஏரியா, இப்படி எடுத்திருப்பேன் ஏரியா. இப்போ இந்த ஏரியாவுக்கு நார்மல் ட்ரா பண்ணேன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ காஸ் 90யோட வேல்யூ 0. அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்காது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னவாயிரும், 0வா மாறிடும். சரிங்களா? இதுதான் இங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு அடுத்ததா ஒருவேளை 0வும் இல்லை 90 டிகிரியும் இல்லை, இடையில ஏதாவது ஒரு ஆங்கிளா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்,
பை பி இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இதுக்கு அடுத்ததா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வெக்டாரா ஸ்கேலாரா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஸ்கேலார் குவான்டிட்டி தான். இதோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெபர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வெபர் அப்படிங்கிறது தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கான யூனிட். இதை சிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டபிள்யூபி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிளால டினோட் பண்ணுவாங்க. அடுத்து இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல் ஸ்கொயர் டி மைனஸ் டூ ஆம்பியர் -1 அப்படின்னு சொல்லிட்டு சிஜிஎஸ் யூனிட் அது பார்த்தோம்னா மேக்ஸ்வெல். இப்போ வெபருக்கும் மேக்ஸ்வெலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் பார்க்கலாம். 1 வெபர்னா அதை எப்படி எடுத்துக்கலாம், 10⁸8 மேக்ஸ்வெல்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறோம், அடுத்ததா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா வேற ஒன்றும் இல்லை, அதே தான் டெஃபினிஷன்ல நம்ம எடுத்துக்கூடிய ஏரியா மட்டும் எப்படி இருக்கணும், நார்மலா இருக்கணும். நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படி இருந்தால் அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அதுக்கு டெஃபினிஷன் பாருங்க, the number of magnetic field line crossing unit area kept normal to the direction of line of force. இதோட யூனிட் அப்படின்னு சொல்லும்போது இங்க ஏரியாங்கிறது அடிஷனலா வர்றதுனால, அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ஏரியாவால டிவைட் பண்ணோம்னா அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு யூனிட் வெபர், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், அதை டிவைட் பண்றதுனால வெபர் மீட்டர் -2 அப்படின்னு கிடைக்குது. அப்படி இல்லைன்னா அதை டெஸ்லா அப்படிங்கிற இந்த யூனிட்லயும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னன்னு பார்க்க போறோம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா வேற ஒன்றும் இல்லை, எல்லா பாயிண்ட்ஸ்லையும் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ரெண்டுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதை என்ன சொல்லுவோம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கு, மேக்னிடியூட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி தான் இருக்கு, சேமா இருக்கு. இப்படி இருந்தா இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம், எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம், யூனிஃபார்ம்னு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா டைரக்ஷனும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வேற வேற டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணும், மேக்னிடியூட்டும் வேற வேற இருந்துச்சு அப்படின்னா, டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன எடுத்துக்கலாம், ஒரு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை எடுத்துக்கலாம். அது ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள். இங்க பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், ஒரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பார் மேக்னெட்டோட டைரக்ஷன், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேரி ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒரு பார் மேக்னெட்டை சுத்தி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லி எடுத்துக்கலாம், நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னா, மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், மேக்னெட்டிக் மொமெண்ட்னா என்ன, அடுத்ததா மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, சரிங்களா? அதுக்கு அடுத்ததா மேக்னெட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃப்ளக்ஸ்னா என்ன, இதெல்லாம் நம்ம இந்த ப்ரெசன்டேஷன்ல டிஸ்கஸ் பண்ணோம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.